வணக்கம் நேயர்களே, ரெட் பிக்ஸ் இந்த முறை ரிவ்யூ பண்ண போற படம் வந்து ஐ. ஷேக், சொல்லுங்க ஷேக், வாட் இஸ் இது? ரொம்ப எக்ஸ்பெக்டடான மூவியா இருந்தது. கிட்ட மேக்கிங் மட்டுமே ஆல்மோஸ்ட் 3 years இல்லையா? 3 years மேக்கிங் மட்டுமே. ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவி. அப்படி இருக்கும்போது இது என்ன மாதிரியான மூவி அப்படின்னு சொல்லுங்க. வாட் இஸ் த கிவ் மீ த அவுட்லைன் ஆஃப் த மூவி? இந்த படத்தோட அவுட்லைன் பார்த்தா படத்தோட பேர் ஐன்னு வச்சிருக்காங்க. ஓகே. ஐங்கிற அந்த எழுத்துக்கு வந்து அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அழகுன்ற ஒரு தலைப்புல படம் ஓப்பன் பண்ணா ஒரு அவலட்சணமான விக்ரமோட தோற்றம் டிஃப்ரெண்டா. விக்ரம் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு மேரேஜ்ல ஒரு பொண்ணை கடத்துது. இங்கிருந்தே அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஒரு அழகான ஒரு மாடலாக இருக்கிற ஒரு கேரக்டர் இப்படி அவலட்சணமாக மாறிடுது அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 நிமிஷத்துலேயே கதை வந்து ட்ராவல் பண்ண வச்சிடறாரு. சொல்லுங்க பேஷ், நீ என்ன ஃபீல் பண்ற ஐ படத்தை பத்தி? இது ஒரு சயின்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் ரொமான்டிக் த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஒரு காஸ்மெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல். சினிமாவில் இருக்கிறத விட ரொம்ப மோசமான ப்ரெஷர்ஸும் அந்த 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 ஃபீல்டில் இருக்குது. ரொம்ப மோசமான ப்ரெஷர்ஸ் இருக்கு. டைலாக் யூஸ் பண்ணுவாங்க, அந்த போகிற போக்கில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்ங்கிறது மாடலிங்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படி அதை டச் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த துறையில் இருக்கிற ஹாரஸ்மெண்ட்ஸ் பற்றிலாம் அந்த படம் பேசுது. அதை லைட்டாக சொல்லிட்டு போகும். பிரேம், விக்ரமோடைய பெர்ஃபார்மன்ஸ், இது நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. விக்ரமோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. பேசிக்லி ஐ பர்சனலி லைக் விக்ரம். இந்த படத்தில் அவனுடைய விக்ரமோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒரு ஜிம்லேருந்து எஸ் ஒர்க்ட் அ லாட், அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு? நல்லா இருந்துச்சு சார். பார்க்கும்போதே ஒரு கேரக்டரை பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, இப்போ அந்த ஜிம்பாய் ஃபஸ்ட்டு ஒரு பழைய கெட்டப்பில் தாங்க. பழைய ஜிம்பாயில் எப்படி இருக்காங்க, ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், மீஸ் எப்படி இருக்கும், அது அந்த மாதிரியான கேரக்டரில் காட்டிருப்பாங்க. அவர் பேர் அர்னால்டு ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் பண்ணி வச்சு ஜிம் மாஸ்டராகவே இருப்பான். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஆணழகன் போட்டி தேர்வு பண்ணால் அங்கே இருக்கிற இங்கே எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து அப்படி காட்டியிருப்பாங்க. ஸ்ரீராம் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, எமி ஜாக்சனை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காத அழகா காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு உண்மையா இல்லை, அது எந்த அளவுக்கு இருக்குது? அதுதான் சொல்றேன், ரொம்ப அழகாக காட்டிருக்காரு எமி ஜாக்சனை. அந்த கூனன் வந்து அந்த அளவுக்கு இல்லை, கூனன்கிறது வந்து நீங்கள் அழகு கலந்த அசிங்கமாக அவர் வந்து ஒரு இயக்குனர் அந்த கூனன்கிற கேரக்டரை டிசைன் பண்ணுறாருன்னா அந்த கேரக்டர் பார்க்கும்போது அந்த கதாபாத்திரம் அவனுக்கு அருவருக்கெல்லாம் வைக்காது. பார்த்தோன்னே முகம் சுருக்கி வைக்க கூடாது, அந்த மாதிரி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வந்துட்டு சந்தானத்தோடைய பங்களிப்பு எப்படி இருக்குது? சந்தானம் வந்து விக்ரமோட ஃப்ரெண்டு. ஓகே. கூடவே டிராவல் ஆகும் எப்பவுமே. அது ஜிம்ல இருந்து. ஆமா, ஜிம்ல இருந்து. அவங்க வந்து லோக்கல் 2 பேர் தான். அப்பத்துல இருந்து ஒரு சீரியஸான நேரத்துல கூட பயங்கர காமெடி பண்றான் சந்தானம். பட் டைமிங்ல பட்டு வந்துட்டே இருக்கும். அது சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு காமெடி சொல்லிடும். ஓகே. அத சரி, அது ரெஜிஸ்டர். ஓகே. ரெஜிஸ்டர் ஆகாது. அப்படி நல்லா இருக்கும். சூப்பர் சந்தான காமெடியா இருக்கு. பவர் ஸ்டார் இருக்கு. அத பவர் ஸ்டார் வந்து ஒரு பவர் ஸ்டார் என்ன பண்ணுவாருன்னா எந்திரன் 2 எந்திரன் பார்ட் 2க்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாரு. ஓகே ஓகே ஓகே. அவ ஜிம்ல வந்து கேப்பா, நீங்க என்ன எவ்வளவு கலாய்க்கிறீங்களோ அவ்வளவுதான் நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி பவர் ஸ்டார் அந்த இதுல சொல்லியிருப்பாரு. அப்புறம் பவர் ஸ்டாரை தவிர வேற எமி ஜாக்சன் தான் அடுத்த முக்கியமான கேரக்டர். அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பிசி ஸ்ரீராம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அது மேல பயங்கரமா காட்டிருக்காரு. செம்ம அழகா காட்டிருக்காரு. ரொம்ப எல்லா இதுலயும் ரொம்ப அழகா வந்து காட்டிருக்காரு. இப்படி ரொம்ப சாதாரணமா நகர்ற கதை எந்த கட்டத்துல இருந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா மாறுது? எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அந்த கேரக்டரோட தன்மை மாற ஆரம்பிக்கையில் தான் வந்து அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஏரியா வந்துட்டு நம்மளுடைய ஏஆர் ரஹ்மானுடைய ஒர்க் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பாடல்கள் உண்மையிலே ஹிட் ஆச்சா, உண்மையிலே வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சதா மற்ற இதற்கு முன்னாடி அவருடைய படங்கள் வந்தது மாதிரி? பாடல்கள் வந்து வந்த புதுசில் நம்ம பாட்டை வெறும் பாட்டாக மட்டும் நம்ம விஷுவல் பார்க்காம பாட்டாக கேட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. அதே இது வந்து அது
ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பாட்டெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு காரணமும் அது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். சங்கர் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிஜி சாங் வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிலேயே பண்ணுற மாதிரி ஒரு சாங் வரும், அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட் வரும். சிவாஜியில் எடுத்துட்டிங்கன்னா அந்த பியானோவில் வச்சுட்டு ஒரு ஃபைட்டு அந்த மாதிரி வரும். இதில் சிஜி சாங் ஓகே மெர்சல் ஐட்டன் அந்த மாதிரி சாங்ஸ் இருக்குது. ஃபைட் என்ன மாதிரி டிஃபரன்ஸ்லாம் இருக்குது? ஃபைட் எல்லா ஃபைட்டுக்கும் 3 நிமிஷம் குறைஞ்சது 3 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு இது. 3 நிமிஷம் ஃபைட். 3 நிமிஷம் ஃபைட். எந்த ஒரு ஃபைட்லயுமே 50 பேருக்கு குறையாம தான் அடி ஆட்கள். அனியன் டைப் அனியன் டைப் சேம் அனியன்ல வர அந்த ஒரு ஃபைட் மாதிரி. ஆனா இதுல எல்லாத்துலயுமே இல்ல மெயினா அவங்க சொல்றது என்னன்னா அந்த ஜிம்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபைட். ஜிம் பாய்ஸ் அது அந்த ஃபைட் தான் சூப்பரா இருக்கும். அந்த எந்திரன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு விஎஃப்எக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப அருமையா பண்ணிருப்பாரு. இதுல வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இல்ல அப்படிதான் படம் பார்த்தவங்க சொல்றாங்க. சோ வந்துட்டு இப்ப இது வந்துட்டு சங்கரோட உழைப்பா இல்ல பிசி ஸ்ரீராமோட உழைப்பா? இது யாரோட இதா? இது ஒரு கூட்டு உழைப்பு தான் சொல்லலாம். இன்னொன்னு கேக்குறேன், சங்கர் படத்துல லாரிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. இந்த பாட்டுல அதனால இது இருக்குதா? இருக்கு ப்ளூ கலர் சுண்ணாம்பு வச்சிருப்பாங்க. அதான் சங்கர் படம் ஃப்ரம் த பிகினிங் ஜென்டில்மேன்ல இருந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு நாட் இருக்கும், இந்த லஞ்சம் ஒழிக்கணும் அந்த மாதிரி. இல்ல இப்போ இந்த டிஃப்ரெண்டான வேலை போறதுக்கு என்ன காரணம்? நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் என்னன்னா சுஜாதா இல்லை, இறந்துட்டேன். நல்லாவே தெரியுப்பா. விக்ரம் வந்து அந்த ஆட் வரும் சார், அந்த பொண்ணு ஆட் வரும். அப்போ குளிக்கிறத விட்டுட்டு அப்படியே வெளியே வந்து பார்ப்பான். ஏய் என்னடா யூடியூப் போறா ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஏபி ஜாக்சன் வரும். எமி ஜாக்சன் வந்து ஒரு ஸ்விம் ஷூட்ல இருப்பா. அப்போ இவன் உள்ள வந்துருவான். உள்ள வரும்போது டப்புனு மயக்கடிச்சு விழுந்துருவான். சந்தானம் கமெண்ட் அடிப்பான், ஏமா கூகுள் பிரேம் எவ்வளோ கொடுப்ப நீ? உன்னுடைய ஒப்பீனியன்ல எவ்வளோ மார்க் கொடுப்ப அந்த படத்துக்கு? 10க்கு 8 கொடுக்கலாம். ஷேக் 8 நீங்க ஓகே சொல்லு. அட் தி எண்ட் ஆஃப் எவ்வளோ நீ உன்னுடைய மார்க் எவ்வளோ இருக்கும் நினைக்கிறேன்? 6.5. ஏன் இவ்வளோ கம்மியாக சொல்லிட்ட? ஏன் எல்லாம் வந்து அஹோ ஓஹோன்றாங்க? என்ன காரணம்? ஏன் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கதை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே வந்துட்டு யூகிச்ச முடியுது. ஓகே 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 இதுதான் நடக்க போகுது இதுக்கு அடுத்து அப்படிங்கறதே அந்த இடத்துலயே வந்துட்டு ஆடியன்ஸோட மைண்ட் நம்ம இல்ல பேசிக்கலி சங்கர் ஃபிலிமே உங்களுக்கு அப்படிதான். ஸ்டார்டிங் 10 நிமிஷத்துல உங்களால கதையை கெஸ் பண்ண முடியும். அப்படிங்கறத விட சங்கர்ங்கற லெவல்ல போயிட்டு நம்ம லெவல் அப்படினா இல்ல கெஸிங் அவன் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது there is no interest. அது எந்த அளவுக்கு நான் வந்து என்னை ஏமாற்றப்படணும் இல்லை எந்த அளவுக்கு அது மறைக்கப்படுதோ அப்போதான் அது வந்துட்டு நான் என்னோட ஆர்வத்தை அது தூண்டும் இல்லையா? ஓகே கைஸ், தேங்க்யூ.